ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்னிங் ட்ரேட் பற்றின அப்டேட் தான். இன்றைக்கான மார்னிங் ட்ரேட் பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல்லிங் ட்ரேட் வந்துட்டு பஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் வொலட்டிலிட்டினால என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஏன் இங்கே வந்து செல்லிங் ஆர்டர் பஞ்ச் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் மார்னிங் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த புல் பேக்கில் பை பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக கிடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு பையிங் மொமெண்டமும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ பெரிய ஃபெயிலியர் மாதிரி வரும்னு நான் நினைக்கல. எனக்கு ஏதோ மார்க்கெட்ல வந்துட்டு நெகட்டிவா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் அதனால என்ன பண்ணேன்னா, இது இந்த பிரேக்கிங் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா? பையர அத எடுத்தனால அந்த பாயிண்ட் வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செல் பண்ணி இந்த மார்க்கெட்ட. பட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாலட்டிலிட்டி இந்த ரீஜியன் ஆஃப் வாலட்டிலிட்டில வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து டோட்டலா ஹிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஃபைன். நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். என்னோட அனாலிசிஸ் பார்த்தவங்களுக்கு. ம். இங்க பாருங்க. இது ஒரு ரேஞ்ச் சொன்னேன். இந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் இந்த ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் பண்ணாம நீங்க வந்து ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆ லைக் நேத்து இதுவரைக்கும் போயிருந்தது இல்லையா? இந்த ரேஞ்ச்லேருந்து நீங்க வந்துட்டு எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஞ்ச்லேருந்தே மோடி ரிஜெக்ஷன் வாங்கி வந்துருச்சு. தெரியுதுங்களா? இத வந்து பாஸ் அவுட் பண்ணல அடுத்தடுத்த கேண்டில்ஸ. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நெகட்டிவிட்டி சீனா எனக்கு இருந்தனால, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தேன். ஆம், ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் நான் இப்ப சொன்னேன். ஏன்னா, எனக்கு அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து பாருங்களேன், கன்டினியூஸா 3 டேஸா ஒரு ரேஞ்ச்ல இருக்கு. அதான் நான் உங்களுக்கு நேத்து வீடியோல கவர் பண்ணேன். அப்போ இன்னைக்கு பையர் என்ன பண்றான், ஃப்ளாட்டா தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பையிங் சைட்ல பையர்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. அவங்க ஈஸியாவே ஹையர் அண்ட் ஹைஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஆனா அவங்க எடுத்துட்டு போல. இதுலேருந்து டக்குன்னு ஒரு சடன் நெகட்டிவ் மொமெண்டம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன் அவ்ளோ பெரிய நெகட்டிவ் மொமெண்டம் வரும்? அவங்க சைட்ல ஈஸியா இருக்கிற ஒரு ஒரு ட்ரேட பையர்ஸ் வந்து ஏன் லூஸ் பண்ண விரும்புறாங்க? அப்ப சம்திங் ராங். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த இடம் வந்துட்டு பையிங் போகாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணங்காட்டி, இந்த இந்த இடம் வந்து நான் செல் பண்ணேன். இதான் லாஜிக். நேத்து நான் சொன்ன அனாலிசிஸ் படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த எண்ட் வந்து எனக்கு ஏதோ வந்துட்டு ஒரு மைண்டுக்கு வந்துட்டு அது கன்வின்சிங்காவே இல்ல. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட வந்துட்டு நான் இனிஷியேட் பண்ணேன். பட் என்ன பண்றது, வாலட்டிலிட்டில ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான். நான் என்ன ம் ட்ரேட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தான் எடுத்திருக்கேன். நான் என்ன பிரைஸ்ல வந்துட்டு என்ட்ரி குடுத்துருந்தேன்னா, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 267க்கு 277க்கு குடுத்துருந்தேன். ஓகேங்களா? 277 அந்த மாரி ரேஞ்ச் குடுத்துருந்தேன். பட் சின்ன ஒரு வாலட்டிலிட்டி 235 தான். நான் இன்னுமே கூட கொஞ்சம் லோவர் பிரைஸ்ல எடுத்திருந்தேன் அப்டின்னா, எனக்கு டார்கெட் கிடைக்கிறதுக்கான ஒரு இதுக்கு இருந்திருக்கும். ஸோ நான் வந்து அத ஃபீல் பண்ணங்காட்டி தான் அந்த நெகட்டிவிட்டி ட்ரேட் எடுத்தேன். பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து டைரக்ஷனே கரெக்ட்டா இருந்தாலும், நம்ம ஸ்டாப் லாஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பட் அந்த மாரி டைம்ல நம்ம எமோஷன கண்ட்ரோல் பண்ணி, நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ப்ராப்பரான ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றோமோ, அப்ப மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இத பத்தி, இந்த மைண்ட் செட் பத்தி மட்டுமே நான் இந்த வீக்கெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்டா மணி மேனேஜ்மென்ட் சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் வீடியோ போடப் போறேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்க ட்ரேடிங் கரியர்ல அடுத்த இம்ப்ரூவ்மென்ட், அடுத்த மைல்ஸ்டோன் போவீங்க. நெறைய பேர் வந்து சொல்றீங்க, நான் லாஸ் பண்ட்டேன், இது லாஸ் பண்ட்டேன், அது லாஸ் பண்ட்டேன்னு. ஏன்னா, நீங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிய மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றீங்க. நான் அதான் பிகினிங்லேருந்து சொல்றேன். சைக்காலஜி, ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் பெர் டே, மணி மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றேன். பட் அத வந்து யாருமே வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங்ல என்ன இம்பார்ட்டன்ட்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் மேக்ஸ் த ட்ரேடிங். வெறும் செட்டப் மட்டுமே நெவர் மேக்ஸ் ட்ரேடிங். ஸோ நான் அத வந்துட்டு இந்த வீக்கெண்ட் எஜுகேஷன் வ்ளாக்ல மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். வித் மை 1 வீக் ப்ராஃபிட்டோடயும் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ப்ராஃபிட்டா? லாஸா? நான் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அத எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அம் ஸோ, இன்னொரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்போ நான் இந்த மாரி ரொம்ப சைக்காலஜி ரிலேட்டடா போடுறது, பிளஸ் நான் டெய்லி ட்ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத வந்து என்னோட டெய்லி ட்ரேட்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் அதில எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி எல்லாம் குடுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு என்ன மாரி சைக்காலஜியோட மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னோட ப்ராஃபிட் லாஸ ஃபோக்கஸ் பண்ணாம, நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன், நான் ஒரு ப்ராஃபிட் வாங்குனா என்ன மைண்ட் செட்ல இருக்கேன், லாஸ்ல வாங்குனா என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்றத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஒரு குரூப்
குரூப் வந்து Telegramல ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க அந்த குரூப்ல வந்துட்டு ஆட் ஆகணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நான் கீழ குடுத்துருக்க அப்ஸ்டாக்ஸ் அக்கவுண்ட்ல வந்துட்டு லிங்க்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகேங்களா? எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அப்ஸ்டாக்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கவுண்ட்ல நீங்க ஆக்டிவா ட்ரேட் பண்ணணும். லைக் நீங்க ட்ரேட் எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றீங்களோ, அந்த அக்கவுண்ட் மூலமா நீங்க ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு உங்கள அந்த குரூப்ல ஆட் பண்ணிருவேன். அதுல நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் மை ட்ரேட் ஸ்கிரீன்ஷாட் அதுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பேன். அந்த இடத்துல என் சைக்காலஜி எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். நான் வந்து சம்டைம்ஸ் ஒரு லாஸ் வாங்கிட்டு வெளில வந்துட்டேன்னா, அந்த இடத்துல நான் என்ன யோசிச்சு வெளில வந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்வேன். இல்ல நான் தெரியாம மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் எப்படி லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து என்னோட லேர்னிங் என்ன அப்படிங்கிறத நான் பெர்சனலா டெய்லி அந்த Telegram குரூப்ல வந்து நான் அப்டேட் குடுப்பேன். ஸோ அத தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, திரும்ப சொல்றேன். கீழ வந்துட்டு நம்மளோட வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல 1 செகண்ட் இருங்க காட்டிர்றேன். நம்மளோட வீடியோ இருக்கு இல்லையா? நம்மளோட வீடியோ கீழ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வீடியோ இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க. இதுல அப்ஸ்டாக்ஸ் லிங்க் பாருங்க. டவுன்ல ஒவ்வொரு வீடியோ கீழயும் அப்ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் லிங்க் குடுத்துருப்பேன். இதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, இது மூலமா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஈஸி தான் அக்கவுண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ். இதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி குடுத்துட்டேன். நம்மளோட சேனல்லயே போட்டிருக்கேன். அத பார்த்து நீங்க எப்படி அக்கவுண்ட் அது வந்து உங்களுக்கு எந்த சார்ஜுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் அக்கவுண்ட் தான். ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணாவே என்னோட என்னோட எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துரும். ஸோ நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க அதில வந்து ஜஸ்ட் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா, உங்க ட்ரேட அந்த அக்கவுண்ட்லேருந்து ஆக் அ அ இது பண்ணுங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 10 டேஸ் மானிட்டர் பண்ணிட்டு, நான் உங்கள வந்து அந்த குரூப்ல ஆட் பண்ணிருவேன். ஸோ அதில வந்து என்னோட டெய்லி ட்ரேட் அப்டேட்ஸ் குடுப்பேன். நான் என்ன பண்ணேன், ப்ராஃபிட் ஏன் பண்ணேன்? நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, நான் நெறைய லாஸே பண்றேன். எப்டியாவது நான் வந்துட்டு முன்னேறணும். இல்ல நான் வந்துட்டு எப்டி இந்த மைண்ட் செட்லேருந்து வரது? ஸோ நான் டெய்லி என்னோட ட்ரேட்ஸ் நான் போடுறதுல நீங்க அந்த பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் லாஸ் பார்க்காம, நான் என்ன மைண்ட் செட்ல ட்ரேட் பண்றேன், நான் ஏன் அந்த ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், நான் வந்து ஏன் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து நான் சைக்காலஜி கோச்சிங் வந்துட்டு தரேன். ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இங்க நான் எந்த செட்டப் தரப்போறதில்ல. சைக்காலஜி கோச்சிங் நான் தரப்போறேன். ஸோ அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள நீங்க பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு நான் நான் வந்துட்டு நாளைக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழ குடுக்குறேன். இல்ல நீங்க கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. அந்த அந்த லிங்க்ல நீங்க அப்ஸ்டாக்ஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. உங்கள வந்துட்டு அந்த Telegram குரூப்ல நான் ஆட் பண்ணி விட்டுறேன். மேபி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வந்துட்டு உங்களுக்கு அதுல ஆட் பண்ணிட்டேன்னா, நான் உங்களுக்கு உங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். அது இல்லாமயும் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல லைவ் வீடியோஸ் வந்துட்டு என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத போடுவேன். பட் எவ்வளோ ரெகுலரா போடுவேன்னு தெரியாது. அதுனா நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அதுல மெசேஜ் வந்து நான் அனுப்பிச்சுருவேன். என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டே டு டே லேர்னிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்லிக்கிறேன். நான் அது வந்துட்டு செட்டப் பேஸ்டுக்காக நான் அந்த குரூப் ஓப்பன் பண்ணல. சைக்காலஜி ட்ரெய்னிங்காக அந்த குரூப் ஓப்பன் பண்றேன். சைக்காலஜி ட்ரெய்னிங்கிறது அது ஒரு கோர்ஸ் கிடையாது. அது நம்பளுக்குள்ள எழுந்து வரது. ஸோ அத வரணுங்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது புரியும். ஏன் இவங்க ஒரு ட்ரேட்ல நிறுத்தியிருக்காங்க? ஏன் இன்னைக்கு வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணி இவ்ளோ லாஸ் பண்ணியிருக்காங்க? அப்படின்றது நீங்களும் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இதனால எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் மட்டும் தான். யாருமே இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சைக்காலஜி ட்ரெய்னிங் தரேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நான் ஒரு செட்டப் தரேன், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிள்லேருந்து ட்ரேடிங் சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் நான் சைக்காலஜி ட்ரெய்னிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ இதுக்கு நான் உங்கள்ட்ட சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். அப்ஸ்டாக்ஸ்ல நீங்க நான் குடுத்துருக்க லிங்க்ல வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அதுல வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ற ட்ரேட்ஸ வந்து அதுல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தட் எனக்கு வந்துட்டு அதுல கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும். அவ்வளதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அப்ஸ்டாக்ஸ் அக்கவுண்ட் பண்ணி இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி என்னோட ஸ்கிரீன்ஷாட், என்னோட சைக்காலஜி ட்ரெய்னிங்க வந்துட்டு அப்கமிங் மந்த்ஸ்ல வந்துட்டு நீங்க கத்துட்டே வரும்போது, நான் வந்துட்டு இன்னும் ஒரு 4 மந்த்ஸ் கேப்ல நான் வந்துட்டு ப்ராப்பரான, நீட்டான உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ண போறேன். அதுல எல்லாமே நீட்டா ஏ டூ இசட் வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? வந்துட்டு அ அது நான் இப்பவும் சொல்லிக்கிறேன். அது செட்டப் பேஸ்டுங்கிறத விட நான் அதுலயும் சைக்காலஜி, மணி மேனேஜ்மென்ட் எல்லாமே போட்டிருப்பேன். பட் ஆனா அதுல எல்லாமே 1 மணி நேரம் தான் நான் சொல்லிக் குடுப்பேன். ஓகேங்களா? 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் அந்த சைக்காலஜியோ, மணி மேனேஜ்மென்ட் சொல்லுவேன். பட் இந்த குரூப்ல நீங்க இருந்து 2, 3, 4 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து ட்ரெய்னிங் ஆயிட்டீங்க அப்படிங்கிறபோது, உங்களுக்கு அந்த செட்டப்ஸ் வரும்போது, அந்த செட்டப்ஸ வச்சு ட்ரேட் பண்றதுக்கு உங்க சைக்காலஜி ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கும். ஸோ நீங்க எடுத்த உடனே அந்த கோர்ஸ்
பார்த்து நீங்க ஒரு பேப்பர் ட்ரேடோ, இல்ல லைவ் ட்ரேட்ல ஒரு குவான்டிட்டில பண்ணும்போது உங்க சைக்காலஜி கண்ட்ரோல்டா நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கோர்ஸ் வித்துர்றாங்க. இல்ல செட்டப் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி வித்துர்றாங்க. ஆனா, அத எடுத்துட்டு போறவங்க எப்படி வீக்கான சைக்காலஜிலருந்து ட்ரேட் பண்ணி எவ்ளோ லேக்ஸ் லாஸ் பண்றாங்கங்கிறத பத்தி யாருக்குமே கவல கிடையாது. பட் நான் வந்து ஆஸ் அ ட்ரெய்னரா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். பட் இது யுட்டிலைஸ் பண்ணிக்கிறதும், பண்ணாதும் உங்களோட இஷ்டம் தான். இது எந்த கம்பல்ஷனும் இல்ல. தெளிவா சொல்லிர்றேன். ஸோ மறக்காம வேணுங்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில ஆக்டிவா ட்ரேட் பண்றவங்களுக்கு நான் கோர்ஸ் லான்ச் பண்ணும்போது, அதிலயும் ஒரு சர்டைன் பெர்சன்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் தருவேன். ஓகேங்களா? இத்தன பெனிஃபிட்ஸ் நான் தரேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இதே டிஸ்க்ளைமர் திங்ஸ நாளைக்கு, நாளான்னைக்கான எஜுகேஷனல் வீடியோலயும், லைவ் மார்க்கெட் வீடியோஸ்லயும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்வேன். ஸோ ஏன்னா புதுசா புதுசா வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வாட்டி கேட்டீங்கன்னா, அத கேட்காம கூட விட்டுருங்க. நோ வொரிஸ் அந்த பார்ட்ட ஸ்கிப் பண்ணிருங்க. நான் கம்பல் பண்ண கிடையாதுங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் என்னோட லாஸ் என்னன்னு பார்க்கணும்ல சாரிங்க. பொசிஷன்ஸ்ல பாருங்க. ₹209 லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு இதோட நம்மளோட ட்ரேடிங் செஷன நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அது எவ்ளோ அப் ட்ரெண்ட்ல போனாலும் சரி, எவ்ளோ டவுன் ட்ரெண்ட்ல போனாலும் சரி, ஐ அம் நாட் பாதர்ட் அபௌட் தட். ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்ளோ வேல்யூபிள் கன்டென்ட் உங்களுக்கு தந்ததுக்காக நீங்க மறக்காம ஒரு லைக் குடுக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.